ஹாய். ஹாய். வெற்றிகரமாக 97வது நாள் இன்னைக்கு. நாங்கள் வந்து இந்த பிக் பாஸில் இந்த தமிழ் பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கும்போது சரி இந்த வாரத்தில் வந்து ஃபினாலே வந்துரும்னு நினச்சிட்டு கன்னடா பிக் பாஸ்க்கு வந்து போனால் இன்னும் ஒரு வாரம் போகுதுன்றாங்க. எனக்கு அது அங்கன்னு தெரியல. கன்னடா பிக் பாஸ் யாருன்னா ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் சொல்லுங்கள். சரி, பேக் டு தமிழ் பிக் பாஸ். போய் இவர் சொல்கிறாரு, வெளியில் போயிட்டு நம்ம ரிவ்யூவர்ஸ்லாம் போட்ட மீம்ஸ் எல்லாம் வச்சு பேசுகிறாங்க பொழுது அப்படின்னு வந்து இவர் சொன்னார். ஓல்டு கண்டஸ்டன்ஸ் வந்து பேசுனதை வச்சு யார் என்ன மீம்ஸ் போட்டாங்க, என்ன ஒரு ட்வீட்டை தான் அப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மீம்ஸ்லையோ இல்லை இதுலேயோ வந்து யாரையும் பெருசாக அட்டாக் பண்ணுற மாதிரி எதுவும் வரல. இந்த ட்விட்டரில் தான் வந்து இந்த கிறிஸ்டோஃபர் மூஞ்சி அப்புறம் அப்படி இப்படின்லாம் வந்து பேசினாங்க. அதெல்லாம் வியானா அப்படியே எடுத்துகிட்டு வந்து உள்ளே பேசினாங்க. என்னது முதலை கண்ணீர் அது இதெல்லாம் அதுலேருந்து பார்த்துட்டு தான் அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து இவர் அதை தான் மீன் பண்ணுறாரு போல இருக்கு. சரி, இதெல்லாம் பேசிட்டு அப்படியே இவங்ககிட்ட போவாங்கன்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு போறேன்ட்டாரு. சரி, அதுலேயாவது ஏதாவது உருப்படியாக வருதுன்னு பார்த்தா நேற்று வந்து அப்சரா வந்து சொல்லியிருப்பாங்க, விக்ரம் சிரிச்சது நான் பார்த்தேன், எனக்கு டெவிலிஷாக ஃபீல் ஆச்சுன்னு. அப்புறமா இவர்கிட்டயே வந்து அவங்க பேசியிருப்பாங்க, நீங்கள் என்ன எதுக்கு வந்து சிரிச்சிங்க. அதுக்கு அவர் வந்து கானா வினோத் காமெடி பண்ணுறான்னு நினச்சிட்டு தான் சிரித்தேன், ஆனால் அவர் காமெடிலாம் பண்ணலை, அதனால வந்து அது இருக்கும் அப்படின்னு என் ஃபேஸ்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அந்த சீன். அதை வந்து எடுத்து அவர் சாண்ட்ராட்ட பேசிட்டு இருந்தாரு. எதுவுமே பண்ணக்கூடாதுன்றாங்க இந்த வீட்டுல. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவுதான் அழகா கியூட்டா சிரிச்சிட்டு இருந்தது, அதை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆமா, ஒரு மனுஷனை எவ்வளவுதான் அடிக்கிறதுன்ட்டு விவசாயே இல்லை. ஏங்க உங்களுக்கு இப்படி லோ பைபிளே இருக்கீங்க அப்படின்னு அவர் சொன்னார். சரி, அதோட சொன்னதெல்லாம் விஜேஎஸ்க்கு வந்து கொடுக்குற ஹிண்ட். ஓகே, இல்ல இதோடயாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவாங்க. யாரு சாண்ட்ராவும் இவரும் சேர்ந்து பண்ணுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னு வச்சுக்கேன், உடனே வந்துட்டு அவருக்கு ஹிட் ஆயிடும். நம்ம குழந்தைங்கள நம்ம தம்பி தங்கச்சிங்கள எப்படி அடிக்கலாம், அது இல்ல இதோடயாவது இந்த எபிசோட முடிச்சு தொலைச்சிருக்கலாம். ஆனா அங்க உட்காந்து வாட்டர் மெலன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறத வந்து இவங்க எல்லாரும் செத்து போயிட்ட மாதிரி வந்து எல்லாரும் பண்ணாங்க பாருங்க. நல்லாவே இல்லை. எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க. எனக்கு இது வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை. எல்லாரும் திவ்யா வந்து கொச்சன்னு என் கல்யாணத்தை பார்க்காம போயிட்டீங்களேன்றாங்க. விக்ரம் வந்து ஐயோ இப்பதானே இங்க வந்து இதெல்லாம் பண்ணாரு, இப்பதானே இதெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு அவரு அழுகுறாங்க. அது அரோரா வந்து சபரி மடிமேலேயே போய் படுத்துக்கிட்டாங்க. படுத்துக்கிட்டு அடிச்சுட்டு அழுதாங்க. அப்புறமா ரம்யா ஒரு பக்கம் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க, நல்லாவே இல்லை. இல்ல இது ஒரு ஃப்ரைடே நிகழ்வுகளா? இந்த நிகழ்வு நீங்க போட்டா என்ன போடலன்னா என்ன, இது எந்த விதத்துல அடிச்சுக்கிட்டாங்களா? அது எல்லாத்தையும் நீங்க கம்பைன் பண்ணி போட்டுருந்தீங்கன்னா கூட இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஏன்னா வந்து பேசினது ரம்யா வந்து பேசுனது இல்லம்மா, வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்மா இன்னைக்கு நடந்தது. அது புரியுது, இது தேவையே இல்ல. அவங்க பேசுனதெல்லாம் வந்து ஒரு ஃபைல் மாதிரி போட்டு இப்படி எல்லாம் பேசினாங்கல்ல, இது அவங்க ப்ரீ கேப் எல்லாம் அவர் போடல. அவர் வெறும் வெள்ளிக்கிழமை தான் நடந்ததுன்னு காட்டுறது நிகழ்வு நம்ம பாத்தீங்கன்னா அததான் இப்ப நானும் கேக்குறேன். நீங்க போடாமலே இருக்கலாமே. ஒரு சில எபிசோட நீங்க போடவே மாட்டீங்க, ஏன்னா அது ஒண்ணுமே நடக்கல. அந்த பிரஷ் இஷ்யூ நடந்த போல ஒரு விஷயமாவே வச்சு இவங்க போடல. அப்படி இருக்கும்போது இதை எதுக்கு நீங்க வந்து போட்டீங்க, எதுக்கு வந்து இதை நீங்க வந்து காமிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கேவலமா இருந்தது, காமெடியாவும் இல்லை, இது கிரிஞ்சா இருந்தது, நல்லா இல்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு இவர் வந்து பிரவீன் காந்தி கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாரு. சார் உங்களுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா சார் அப்படின்னு வந்து கேட்டாரு. அதுக்கு வந்து பிரவீன் காந்தி வந்து சொல்லிட்டாரு, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார், வெளியில அவ்வளோ காரி துப்புனாங்க, அவ்வளோ பண்ணாரு, அதுக்கப்புறமா என்ன பிடிக்கும், ஏன்னா உள்ள காசு பேமெண்ட் கொடுக்குறாங்கன்னு ஒன்னு சொல்லிட்டாரு போல இருக்கு. என்னவோ அவர் வெளியில வந்து ஆனால் பேசுனது நம்ம எல்லாருமே பார்த்தோம். அவர் ஒரு சீனியர்னு கூட மரியாதை இல்லாம ஒருத்தரை பேச விடாம அவங்கள சும்மா உட்காருங்கன்னு ட்ரீட் பண்ணது என்ன வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணாரு. அவர் உண்மையிலே அவர் அப்படிதான் பண்ணாரு. ஆமா, அதையும் நம்ம ஒத்துக்கணும்ல. இங்க என்னதான் இருந்தாலும் அவர் வந்து ஒரு சீனியர் பர்சன். நீங்க எல்லாரையும் சொல்றீங்கல்ல, இவங்கள ஏன் இவங்கள சொல்றீங்க, அவங்கள ஏன் அவங்கள சொல்றீங்கன்னு சொல்றீங்கல்ல. உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு உங்க மச்சான் அவருக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஒரு சீனியர் டைரக்டர், நீங்கெல்லாம் உள்ள சினிமான்றதே தெரியாத இருக்கும் போது ஒரு மனுஷன் வந்தாரு, அவருக்கு மரியாதை கொடுக்குறதுல இவர் என்ன குறைஞ்சிடுறாரு? நான் என்ன கேட்கிறேன், இவர் ஏன் இந்த மரியாதை இல்லாத ஷோக்கு திருப்பி வராது? கரெக்ட், நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? நீ அதான் நீ சொன்ன, அப்ப டாடி சொன்னாரு அதெல்லாம் கிடையாது வருவாருன்னு. அதே மாதிரி அவர் அந்த மானத்தை இழந்து உள்ள வராருன்னா உங்களுக்கு காசு அவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த பிக் பாஸ்ல கொடுத்ததான் நீங்க ஃபேம்னு நினைக்கிறீங்களா? என்னமா அதுதான் ஒரு ஃபேம்னு நினைக்கிறாரு. ஆமாமா, இப்ப என்னமா சொன்னாரு, ஜோடி 2 இப்ப எனக்கு பிரசாந்தோட வந்து எனக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு, அது இந்த ஷோல தான் வச்சு நாம எடுத்து எல்லாமே நடந்தது. முதல்ல விஜய் சார் கிட்ட தான் போய் அதை கொடுப்பேன், இந்த ஷோக்கு தான் நான் அர்ப்பணிப்பேன். ஜோடின்ற ஒரு படம் எடுக்கும் போது இவர் எங்க இருந்தாரு, இல்ல பிக் பாஸ் எங்க இருந்தது? அதுக்கு பார்ட் 2 எடுக்கிறதுக்கு இந்த பிக் பாஸ் நீங்க ஒரு வாரம் இருந்துட்டு போனீங்களே, அதுலயும் மொத்தமா சேர்த்தாலே 1 மணி நேரம் தான் உங்களை காமிச்சிருப்பாங்க. அதுக்கு நீங்க அதை வந்து பார்ட் 2 எடுக்க போறேன், அது நீங்க கூலி படத்தினால எடுக்கிறீங்கன்னா கூட அதை திருப்பி அதை எடுத்துருந்தீங்கன்னா கூட இதனாலதான் சொன்னாரு. கூலி படத்துல வந்ததுனால அந்த பாட்டும் ஃபேம் ஆயிடுச்சு. இவருக்கு அந்த படத்தை எடுத்தவர்ன்ற போல இவரோடது வெளியே வந்தது, அதை வச்சுதான் அவர் சொல்றாரு.
அது அவரால முடியாதுன்றதுனால சொல்லிட்டாரு. இன்னொரு ஏதோ ஒத்த செருப்பு மாதிரி ஒரு படத்துல எனக்கு வந்து சான்ஸ் கிடைச்சு, அதுவும் இதே பிக் பாஸ் ஆலன்றாரு. அப்ப நீ பாரு, ஆமா. அதாவது இவ்வளவு வருஷம் அவர் கஷ்டப்பட்டு அந்த படம் ஹிட் எல்லாம் கொடுத்து அது பெருசாகி அது இருந்ததெல்லாம் இப்ப ஒரு பெருசா தெரியல. இந்த பிக் பாஸ்ல மொத்தமா 1 மணி நேரம் அந்த ஒரு வாரத்துல அவர் தெரிஞ்சதுலதான் அவர் ஃபேமஸ் ஆகி இப்ப அவருக்கு 2 படம் சான்ஸ் கிடைச்சிருக்குன்றாரு. பாப்போம், வெளியே வந்தா பாப்போம். எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு ஆளை வந்து இவர் அசால்ட்டா வந்து ஹேண்டில் பண்ணதுக்கு இவர் அவரோட மானத்தை காப்பாத்துவாருன்னு நினைச்சேன். கடைசியில அவர் அதை பண்ணல. அதான் என்னோட ஆதங்கத்தை நான் சொல்றேன். அவரு சொன்ன மாதிரி அவருக்கு பணம் தான் முக்கியம், ஃபேம் முக்கியம் போது அவருக்கு எல்லா மானங்களும் எல்லாத்தையும் வச்சுட்டாரு. ஏன் நீங்க திருப்பி சொல்லலாம், அதெல்லாம் கிடையாது, நீங்க வந்துதான் ஆகணும், வராமலாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, அருண் வரவே இல்லை. அவர் எலிமினேட் ஆகி அடுத்து அந்த செலிப்ரேஷன் வீக் வரல. அவரும் தீபக்கும் ஒரே டைம்ல தான் எவிக்ட் ஆனாங்க. ஆனா தீபக் உள்ள வந்தாரு, அருண் உள்ள வரல. சோ அதுலயே தெரிஞ்சுக்கோங்க, நீங்க வர்றோம் வராதுன்றதுலாம் உங்களோட இஷ்டம் தான். இவர் வந்து நோன் இவருக்கு சொல்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு. ஆனாலும் அவர் உள்ள வந்தாருன்னா அவர் இஷ்டத்துலதான் வந்திருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து சொல்றாரு, எல்லா ஆக்டர்களும் வந்து என் கூட போட்டோ எடுக்கிறாங்க சார், அப்படி சொல்லவே இல்லை சார். திடீர்னு என்ன அந்த மூஞ்சி வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு தெரியலையே. அப்படின்னு சொல்லவே இல்லை சார். என்ன அப்படி சொல்லவே இல்லை சார்? வெளியில எல்லா இன்டர்வியூ தான் சொன்னீங்க, ஒவ்வொரு ஹீரோ வந்து என் கூட போட்டோ எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் கூட வந்தவொடனே அதான் சொன்னாரு, வெளி உலகத்தை சொல்லாதீங்க சார். சாரி சார், எல்லா ஆக்டர்ஸும் என் கூட வந்து போட்டோ எடுக்கணும், என்ன சார் பண்றது? நீங்க கூட ஒரு நாள் வருவீங்க சார். அந்த மாதிரி உட்காந்து அவர் பேசிட்டு இருந்ததா இவர் கேட்டார். ஒன்று வந்துட்டு, சார் நான் அவங்களே இவர் கூட வராங்க வந்திருக்காங்கன்னு தான் சொன்னேன் சார், நான் போட்டோ எடுக்கிறாங்களா கேட்கவே இல்லை சார். என்னமோ வளர்றாரு சார். நான் உங்ககிட்ட திட்டு வாங்கினதெல்லாம் ஃபேமஸா இருக்கு சார். என்னோட இது பிசியோதெரபிக்கு வந்துட்டு வந்த பேஷண்ட் எல்லாம் அதான் சொன்னாங்க, உங்களுக்கு உங்க ஹீரோ எல்லாம் உங்க கூட வந்து போட்டோ எடுக்கிறதுக்கே நேரம் பத்தல, நீங்க எங்க போயிருக்க போறீங்க உங்க பிசியோதெரபி சென்டருக்கு கேட்டாங்க. இவங்கெல்லாம் உங்களோட பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் போனேன், 2 டைம்ஸ்ல தான் பேசிட்டாங்க. 2 டைம்ஸ்லயே அவங்க உங்களுக்கு பிக் பாஸ் பத்தி தான் பேசிருக்காங்க, நீங்களும் பேசி வந்தீங்க. கச்சேரிக்கும் அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை சொல்லாம வந்துக்கிறீங்க. என்னத்தன்னு சொல்றதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் வந்துட்டு பிரவீன் காந்தி கிட்ட வந்து அவர் சொன்னா, ஐயோ இவரை வேற நம்ம போய் கேட்காம விட்டோம், அவரை போய் கேட்டுருவோம், இல்லைன்னா அது வேற தனியாக இன்டர்வியூ கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பேசினாரு. அப்போ அவர் வந்து சொல்லியிருந்தாரு, அதோட அவர் சொன்னதுதான் வந்து சூப்பர். நானே ஒரு வானத்தை உருவாக்கிட்டேன் சார், உள்ள நான் இருக்கும்போது நான் இல்லை, நான் இல்லாதப்போ நான் உள்ள இருந்தேன் சார் அப்படின்னு. அது என்னமோ உண்மைதான். சபரி சொல்லினே இருந்தார். அவர் ஏன் என்ன சொல்லிட்டு போனாருன்னு எனக்கு தெரியல, எனக்கு அவர் பேசினதே புரியல. சரி, அவர் ஏதோ பேசுறாரே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், அவர் எல்லாமே எனக்கு புரியும் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு. அவர் அப்படிதான். நெக்ஸ்ட் வந்துட்டு வினோத் அவங்களோட இவர் பிரவீன் காந்தி கிட்டே வந்துட்டு விஜய் சொல்றாரு, நீங்க இது பண்ணீங்களோ என்ன பண்ணீங்களோ தெரியல சார், என்ன நல்லா வச்சு செஞ்சீங்க சார் வெளியில. அப்ப அது வரைக்கும் அப்போ நீங்க இன்டர்வியூ பாக்குறீங்க, உங்ககிட்ட வர எடுத்து போட்டு காட்டுவாங்கல்ல, அப்புறம் ஏன் உங்களுக்கு வர்ற இந்த கன்றாவியா நம்ம பண்றீங்க, இந்த மாதிரி ஒருத்தரை காப்பாத்துறீங்க. ஆக்சுவலா அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் பேசுற மாதிரி தெரிஞ்சதுனால தான் அவர் சொல்றாரு, மீன்ஸ் போடுறீங்க, என்ன மீன்ஸ் போடுறீங்க, அதாவது அவர் என்ன ஏக்காரி துப்புறீங்க, அவ்வளவுதான். அவரால கேட்க முடியல. அதாவது அவர் வந்து யாருக்காவது பாகுபாடு பாக்குறேன்னா சொல்லுங்க சொல்லுங்க, அப்படி சொல்லக்கூடாது. யாருக்காவது பாகுபாடு பாக்குறேன்னா சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. சொல்லுங்க நான் பண்றேனா அப்படின்னா என்ன சொல்லுவோம், சார் நோ சார் சாரி சார். அப்புறமா வந்து இவங்க வினோத் வைஃப் கிட்ட வந்து ஒரு கேட்டு, அவர் உங்க பேச்சும் கேட்கல என் பேச்சும் கேட்கல, நீங்க என்ன சொன்னீங்க அவர் பேச்சை கேட்கறதுக்கு? நீங்க அவர் சட்டை நல்லா இருக்குதுன்னு நீங்க, அதுக்கப்புறமா அவர் திட்டினீங்க. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க காணா வினோத், வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுங்க காணா வினோத். சொன்னார்ல, உங்க சிம்மாசனம் அது உங்களுக்கு தான் எழுதி வச்சிருந்தா அது யாராலையும் எங்கேயும் தூக்கிட்டு போக முடியாது. அது கூட ஓகே சாண்ட்ரா சாண்ட்ரா, ஐயோ சாண்ட்ரா சாண்ட்ரா அவங்க நல்லா இருக்கீங்களா சாண்ட்ரா? ஐயோ எனக்கு ஐயோ பிரச்சனை நான் என்ன சொல்லுவேன், உங்களை என் நம்பிக்கையில தானே விட்டு போயிருக்காங்க, உங்களை பார்த்து உனக்கு இப்படி நன்றிச்சேன் சாண்ட்ரா, நான் என்ன சாண்ட்ரா பண்ணுவேன்? ஐயோ ரெண்டு பேரும் துரத்திட்டேன், இருந்தாலும் நான் இந்த பாவத்தை எங்க போய் கழுவேன்? ஐயோ என் மச்சான் என்ன கேள்வி கேட்பானேன்ற அளவுக்கு நீங்க மச்சான் சொன்னான், நான் இங்க இருந்து போலடா, நான் இங்கே இருக்கேன்டா, சாண்ட்ராவை பாத்துக்கிறேன்டா, நான் கேட்காம போயிட்டேனே, எலிமினேட் பண்ணிட்டேனே. அப்படி நீங்க பேசினா உங்க சிம்மாசனத்தை யாராலையும் பழிக்க முடியாது அப்படின்னு. அந்த சிம்மாசனத்தை உனக்கே நான் எழுதி வைக்கலையாடா, அது சாண்டாக தான் இருந்ததுடான்னு நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க. அவருக்கு தோணாதா? சிம்மாசனம் உங்களுக்கு தான், அது உங்களுக்கு தான் இருக்கும். நீங்க அப்ப அதுல என்ன அர்த்தம், உங்களுக்கு இல்லாமே இருக்கலாம் தானே அர்த்தம். அது ஒரு சிவாஜி ரஜினி சொல்லுவாரு, யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அவங்களுக்கு அதாவது கிடைச்சுதான் ஆகும் அப்படின்னு. கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது என்னைக்குமே கிடைக்காது. அந்த மாதிரி நினைச்சுப்பாரு. ஒருவேளை இருந்தாலும் சிம்பாலிக்கா நம்மளுக்கு எதுவுமே இல்லைன்றானோ. வினோத் அவரோட வைஃப் பேச்ச கேட்கல, அவ்வளவுதான். அவங்க வைஃப் அங்க தலைப்பாட அடிச்சுக்கிட்டு, வைஃப் அங்க இருக்கும்போது உள்ள வரும்போது இப்படி ஒரு ரெட் கார்டு இஷ்யூ வரல. ஆமா, அவங்க என்னத்த கட்டாங்க, இவரு தான் ஓட்டிங்ல லீடிங்ல கீறாரு, அதனால அவங்க சொல்லிட்டாங்க பாத்தியா, சரி எங்களுக்கு போதும் சார், இது நீ எப்படி கொடுக்க மாட்டேன்னு தெரியும், நீ மூஞ்ச உம்முடு வச்சிருந்த அப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
வினோத் வந்து சொன்ன உங்க காலான்னு நினைச்சு நான் எல்லாருக்கும் காலில் விழுந்து இது பண்றேன்னு சொல்லி அவர் வந்து இது பண்ண காலில் விழுந்தாரு. அப்புறமா வந்துட்டு நம்ம ஒரு வேளை செம்ம பசியில இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணி வரும் நான் வெயிட் பண்ணுவோம், ஏதோ கஞ்சோ கூழோ எது கிடைக்குதோ அதை எடுத்து குடிச்சிருவோம்ல, டைலாக் அந்த மாதிரி தாங்க எனக்கு அது. அதுதான் உண்மையா, அதுதான் மிடில் கிளாஸ். இன்னைக்கு கிடைக்கிற அதான் சொல்லுவாங்கல்ல, நாளைக்கு கிடைக்கிற பலாக்காவை விட இன்னைக்கு கையில இருக்கிற கலாக்கா தான் மேலுன்னுவாங்க. அது புளிக்குதோ புளிக்கலையோ, இன்னைக்கு கையில இருக்கிறது தான் நிச்சயம். நாளைக்கு பலாக்கா வரும்னு நினைச்சா வரும், வராம போகும். நடுவில் வர்றவங்க எங்கன்னா கீழே போட்டு வருவாங்க, இல்ல அது எங்கன்னா ஏதாவது ஒன்று நினைக்கும், எது வேணா நடக்கும். இன்னைக்கு இருக்குதா அதுதான் நடந்ததை வச்சு இன்னைக்கு இந்த முடிவு எடுக்காது, அது நாளைக்கு மாறிடலாம்ல. இந்த படம் ஆக்சுவலி இந்த டைலாக் வந்து எந்த படம்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமா தெரியல. பட்ட பேரை போடுங்க. ஆனா இது கண்டிப்பா நான் சொல்றேன், இது நாளைக்கு மாறவே மாறாது. அது அவருக்கு தெரியும், அதான் அவர் எடுத்துட்டேன். ஆமா. நெக்ஸ்ட் வந்து ஒரு வீக்ல வந்து ஒரே ஒரு வாரத்துல என்ன வேணாலும் மாறும். ஆனா வெளியில நடக்குது என்னன்னு தெரியாதுங்க, சத்தியமா எனக்கு தெரியாது. வெளியில நடக்குது தெரிஞ்சிருந்தா கூட நான் எதாவது பண்ணேன். உங்களுக்கு தெரியும் கானா வினோத் வெளியில நடக்கிறது, அது உங்களுக்கு ரம்யா விஜய் சேதுபதியை பத்தி தெரியல, அதனால உங்களுக்கு விஜய் சேதுபதி தெரிஞ்சதாலதான் இவர் வெளில வந்தாரு. என்ன செய்வாருன்னு தெரியாது, அதுதான் சொல்றேமா, அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரிஞ்சதாலதான் வெளில வந்திருக்காரு. அந்த நம்ம ஃபர்ஸ்டே இருந்தாலும் அவர் சாண்ட்ரா தூக்கி கொடுத்துருவாருன்றது தெரிஞ்சதாலதான் அவர் வெளியில வந்தாரு. வெளியில இருக்கிற நிலவரம் அவருக்கு தெரியலனா வெளியில இருக்கிற நிலவரத்தை உள்ள வந்து சொல்லியாச்சு. இல்ல ஃபேமிலி ரவுண்ட் வரும்போது இல்ல செம்ம கான்ஃபிடென்ட்டா தான் இருந்தார், நம்ம தான் தெரிஞ்சு போச்சு அவருக்கு. இவங்க எல்லாம் உள்ள வரும்போது அவர் கான்ஃபிடென்ட்டா தான் இருந்தாரு. ஆனா இவங்க எல்லாருமே சாண்ட்ராவை அடிக்கிறாங்க, அதே சமயத்துல சாண்ட்ராவை வந்து இவர் புகழ்ந்தாரு அப்படின்னா இங்க சிம்பத்தி கார்டு வருதோ. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற அரோரால இருந்து அங்க இருக்கிற சபை எல்லாரும் குரூப் சேர்ந்தாங்க. அவங்க கூட அவங்க வந்து விக்கல்ஸ் விக்ரம் காரி தூக்கி நின்றாரு சாண்ட்ராவை. அவர்ல இருந்து எல்லாரும் பணிவிட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவர் என்ன நினைப்பாரு, ஓஹோ இங்க வேற என்னமோ கேம் நடக்குது, நம்ம மட்டும் தான் தனியா இருக்கோம் போல இருக்கு. ஏன்னா திவ்யாவும் இவங்களும் தான் இந்த தனியா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப அவர் தோணதான் செய்யும். அவரு திவ்யா கிட்டே பேச மாட்டாரு. ஆனா ஒரு 2-3 வாரமா அவர் திவ்யா கிட்ட இருந்ததுக்கு காரணமே இந்த பொண்ணு தனியா இருந்தது, இவரு தனியா இருந்ததாலதான். திவ்யா சொன்னதை வேற கேட்டாரு. ஆமா, அவன் பேசினா உனக்கு தெரியும் அப்படின்றவரு, சரி சரி நீ சொல்றல நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னாரு. அதுவும் ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா அவர் கூடயே இருந்த அரோரா சரியான ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் விக்கல்ஸ் இவங்க எல்லாரும் 3-4 பேர் சேர்ந்து ஒரு குரூப்ல சேர்ந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. பயங்கரமா அந்த பார்வதி கமருதீனை வெளியே அமிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே வேற என்ன, நம்ம தூக்கி அடிக்கிறதுக்கு எம்மா நேரம் ஆகும், முடிஞ்சு போச்சு மேட்ரு. அதான் நான் தான் சரி அல்வா கொடுத்துட்டு வந்துக்கிறேன், எல்லாருக்கும் அல்வா குடுத்து 18 லட்சம் தூக்கிட்டு வந்துக்கிறேன். சொன்னதுல கூட அதுல ஒரு உள்ளர்த்தம் இருக்கு, உனக்கு சேர்த்து அல்வா குடுத்தா யாரு நீ என்ன பண்ணிருப்ப, எனக்கு எந்த காசுமே இல்லாம வாரத்துல வந்து அந்த காசோட நான் அனுப்பிட்டு இருப்பேன். ஓ மச்சா பொண்டாட்டிக்கு எல்லாத்தையும் நீ அல்வா குடுக்க பார்த்தல, நீ உனக்கு அல்வா குத்த பாத்தியா, கரெக்ட். அப்புறம் வந்து எனக்கு உண்மையிலேயே செம்ம சாட்டிஸ்ஃபைட் இன்னைக்கு அவர் பேசும்போது நல்லா இருந்தது. ஏன்னா வீட்டுல கூட அவர் வந்து நேத்து அழுதாரு, இன்னைக்கு அழுவல பாருங்க, தெளிவா இருக்காரு. சோ வீட்டுல எல்லாருமே பேசிருப்பாங்க, நீ பண்ணதுதான் கரெக்ட், நாங்க தான் தப்பா டிசைட் பண்ணிட்டோம், நீ கரெக்டான டிசிஷன் எடுத்து வெளில வந்த பாரு, செம்ம மூட் ஆடுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த இதை அது நம்மளோட திவ்யாவுக்கு போதான்னு தெரியாது, அது சபரிக்கு போதானும் தெரியாது, அது விக்ரம்க்கு போதான்னு தெரியாது, அது அரோராக்கு போதான் தெரியாது, அது வினோத்துக்கு தான் எப்படி தெரியும். அங்க வந்து சாண்ட்ரான்ற ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் வரும் அந்த ஐடியா, இந்த ஆளு எப்படி வேணா கடைசி நேரத்துல மாத்துவான் அப்படின்னா சொல்லுவான், வினோத் நீங்க உண்மையிலே டேலண்ட், ஆனா உங்களை விட டேலண்ட் யார் தெரியுமா, நம்ம சாண்ட்ரா தான். அவங்க என்ன அவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வாரத்திலேயே வந்து வச்சாங்க பாரு உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆப், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா, அதுதாங்க டேலண்ட். டேலண்ட்னா அதுதான். 2 வாரம் வந்து வெறும் சட்டையை வச்சுக்கிட்டு வாசல்லே உட்கார்ந்து பாரு அந்த பொண்ணு, எலிமினேட் ஆச்சா, ஜனங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது. சாண்ட்ரா வந்து ஒரு மங்கைய திலகம், ஒரு தாய் எப்படி தன்னோட குழந்தைக்கு போராடினான்றது அந்த வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது போராடினது தெரிஞ்சுது. எல்லாம் போடுங்கடா பாட்டை. என்ன பாட்டு அது, என்னது பாட்டு சொல்லு. ஊருக்காக ஆளும் கலை இல்ல, அந்த பிகில் பாட்டு போடு சொல்லு. எந்த பாட்டு பிகில்ல? மாதரே ஓ மாதரே, சாண்ட்ரா அந்த பாட்டை போடுவாரு அவரு, போட்டு வெளியே வருவார், என்ட்ரி வேற லெவல்ல இருக்கும். இப்படி தாங்க ராத்திரில கனவு வந்திருக்கும் வினோத்துக்கு. அட பாவி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தேன்னு எதுக்காணி அல்வா குடுக்குற, உனக்கு குடுக்குறா பெரிய அல்வான்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டான் அந்த மனுஷன். அம்மா ஸ்மூங்க. நெக்ஸ்ட் சொல்லு. இல்ல எனக்கு அங்க யாரனா எவிக்டட், சாண்ட்ரா தான் எவிக்டட்னு எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அது கரெக்ட்டான இது இன்னும் வரவே இல்ல, அதுக்காக தான் வந்து பார்த்துட்டு சாண்ட்ரா எவிக்டட், அது எனக்கு தெரியல. சாண்ட்ரா எவிக்டட்ங்க. நெக்ஸ்ட் வந்து கானா வினோத்தோட ஏவி சூப்பரா இருந்துச்சுங்க. அந்த சூப்பர் செம்மயா இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எடிட்டிங் டீம் எடிட்டிங் பண்ணிருக்குது. மத்த நேரத்துலலாம் பின்னாடி பாட்டை போட்டு எல்லா சீனையும் சேர்த்து போடுறதுலே தான் இருக்கும். இது அவரோட பயங்கரமான சீன்ஸ், அவரோட மாஸ் சீன்ஸ் மட்டுமே எடுத்து போடப்பட்டது. அந்த கால் நாங்க அன்னைக்கே சொன்னோம் பாருங்க, சாண்ட்ரா காலை இப்படி ஆட்டுவாங்க, இவர் காலை தூக்கி அப்படி போடுவாரு. அவர் நிறைய இடத்துல காலை தூக்கி போட்டிருக்காருன்றதே இந்த ஏவில தான் வந்து அது ஃபீல் ஆச்சு. அந்த ஆதிரை இது ஓகே, அதனால தான் அவங்க எவிக்டே ஆனாங்க. ஆதிரை சீனு சாண்ட்ரா சீன் வரும்னு நினைச்சேன். ஆனா வந்து அவரு மத்த இடத்துலயும் வந்து அவர் கால் போட்டது தூக்கி போட்டது எல்லாத்தையும் எடுத்து போட்டிருந்தாங்க.
சூப்பரா இருந்தது. அது ஒரு மாரி நெகட்டிவ்ல எல்லாத்தையும் காமிச்சு, இவர மட்டும் கலர்ல காமிச்சு, அந்த இது எடுக்கும்போது வெளியில வராங்க இல்லையா? அது அவங்களுக்கான ஏவி வந்து எல்லாருக்குள்ள கிடைச்சிராது. வெளியில வந்துட்டோம்னு கிடைக்கிற ஏவி எல்லாருக்குள்ள ஜாக்லினுக்கு கிடைக்காது. மட்டும் தான் கிடைச்சது அது. ஜாக்லினுக்கும் அந்த பணப்பெட்டி எடுத்தவங்களுக்குலாம் அந்த ஒரு பிரிவிலேஜ் கிடைக்கும். ஸோ அந்த மாரி இவருக்கு அந்த பிரிவிலேஜ் கிடைச்சது. கடைசி நிமிஷத்துல இவர் எல்லாரும் வந்து கண் கலங்கி அனுப்பி வச்சதையும் சேர்த்து பார்க்கறதுன்றதே ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். அதுக்கு கடைசியா பணப்பட்டி எடுத்தாலும் உள்ளே இருந்தாங்க. ஆமா. ஜாக்லின் மட்டும் தான் வெளில வந்தாங்க. ஆமா. அவன் வந்து வெல் பிளேட் ஜூனியர் அப்படின்னு போட்டிருந்தது. அது செம்மையா இருந்தது. அந்த வேர்ட்ஸ் வந்து பிக் பாஸே இந்த ஏவிய உங்களுக்கு சமர்ப்பிக்கிற மாதிரி இருந்தது. உண்மையிலே சூப்பரா பெரிய இருந்தது. விஷயம் தான். அதே மாதிரி அந்த எனக்கு போட்டோ தெரிஞ்சு இவ்ளோ வருஷத்துல செம மாஸ் இது. ஆமா. ஜாக்லினுக்கும் அதே மாதிரி சூப்பரான மொமெண்டா இருந்தது. ஆனா அதை போட்டோ விட இது வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பெரிய ஹீரோ லெவல்ல இருந்தது. போட்டோ ஃப்ரேம் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா. ஆனா வாட்டர்மெலன் வாட்டர்மெலன் சொன்னார்ல அத. சரி எல்லாருக்கும் குத்திங்க, அவருக்கு இத குடுக்கலையே சார். அது வந்து இவருக்கு வந்து விஜேஎஸ் கிட்ட இருந்தே கிடைச்சிருச்சு. உங்க கிட்ட இருந்து வாங்குறது என்ன? அப்புறம் வாட்டர்மெலன் ஸ்டார்ட்ட வந்து கானா வந்து சொன்னாரு, யாரும் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீ ஃபீல் பண்றியா? சார் நீங்க போடணும் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா சார்? நான் இங்க எல்லாத்தையும் சொல்லி இருந்தேன். ஸ்விம்மிங் பூல்ல போய் அதை ஏறி வச்சுட்டு பக்கத்துல உட்காந்துக்கோங்க அப்படின்னாரு. அவர் தான் டைமிங் மிஸ் பண்ண மாட்டாரு சார். அப்புறமா வந்து வினோத் அவங்களோட வைஃப் வந்து பேசுறாங்க. அவங்க மனசார சொல்றேன், இது எங்களுக்கு போதும் சார் அப்படின்னாங்க. அது ஒரு செருப்படி தான் விஜேஎஸ். ஆமா. அவர் வந்து எல்லாரையும் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண, இப்ப சாண்ட்ரா சொன்னாங்க பிரசிடென்ட் வருவாருன்னு எண்ணினோடனே எனக்கு அந்த இதுக்கு போயிடுச்சு. அதாவது ரம்யாவுக்கு வந்து இந்த சீனை கொடுத்துருந்தாங்க, நீங்க வந்து தேவயானி நம்ம இது பஞ்சதந்திரத்துல வர்ற இதை வந்து பண்ணுங்க. அது வந்து சாண்ட்ராக்கு கொடுத்துருக்கலாமா? சேர்த்து வேணா நான் பிரச்சனை எண்ணி அது வந்து சாண்ட்ரா கரெக்டா இருந்திருக்கும் போல இருக்கு. ஏன்னா இவங்க அப்ப இந்த டைலாக பேசின உடனே எனக்கு வந்து அது ஃபீல் ஆச்சு. என் காதல எண்ணி என் மாத்திரையை எண்ணின்ற மாதிரி உட்காந்து சொல்லின்னு இருந்தாங்க. ஐயோ, அதுக்கு வியானோட ரியாக்ஷன் தான் சோ அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அவங்க நினைச்சுப்பாங்க இந்த வீட்டுக்குள்ள வந்து எல்லாருக்கும் பேனை ஏத்திட்டு அப்புறம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்ற ஸ்லீப்பர் செல் வேலை, யாருக்கு என்ன இது இருக்காங்களோ இல்லையோங்க, தலையில பேன் இருக்கும்போது உங்களால ஸ்ட்ரைட்டாவே யோசிக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய ஒரு நியூக்ளியர் பாம்புக்கு வந்து ஒரு சமமான ஒரு விஷயம். உள்ள வந்த உடனே பார்வதி சொரிஞ்சாங்க, வியானா சொரிய ஆரம்பிச்சிட்டாங்க, ரம்யா சொரிய ஆரம்பிச்சாங்க, எல்லாரும் சொரிச்சிட்டாங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆயுதத்தை எடுத்திருக்காங்க பாருங்க. அவங்க குழந்தைங்க கிட்ட இருந்து எடுத்துன்னு வந்திருக்காங்க. அடுத்து வந்து பிரவீன் ராஜ் கிட்ட வந்து இவர் கேட்டாரு, ஹியூமனிட்டியை இழந்துட்டாங்கன்னு சொன்னீங்களே எந்த இடம்? இதை நாங்களும் சொன்னோம். அவர் ஆக்சுவலா வந்து பார்வதி கம்ருதீனுக்காக சொல்லணும்னு சொல்லி சாண்ட்ரா வந்து மனிதாபிமானமே இல்லாம இவங்க 2 பேரையும் வெளியில தள்ளிட்டாங்க, இவங்க ஒரு ஆக்டிங் பண்ணி வெளில தள்ளிட்டாங்க வச்சுக்கிட்டாரு. வாயில சொல்லும் போது எல்லாருக்கும் ஏத்த மாதிரி ஒருத்த சொல்லி எல்லாருக்கும் ஏத்த மாதிரி இல்ல, சாண்ட்ராவை சொல்லிட்டு விஜேஎஸ் வந்துட்டு இருந்து மாட்டக்கூடாதுன்ற மாதிரியும் வெளியில இருக்க மாட்டக்கூடாது. அவரு எப்பயுமே கொஞ்சம் லூஸ் மாதிரி திடீர்னு வார்த்தை விட்டுருவாரு. கொஞ்சம் லூஸ் இல்ல அவர். ஏன் நான் இதை சொல்றேன்னா வந்து இவர் சொல்லுவாரு, வாட்டர்மெலன் வந்து சொல்லுவாரு, எனக்கு ஏஜ்னா உங்களுக்கு 40 வயசு ஆயிடுச்சுன்ற மாதிரி நான் இருக்குன்னு சொன்னா ஒன்னா நினைப்பாங்க. பொண்டாட்டி பத்தி பேசாத. ஏன் நீங்க உங்க பொண்டாட்டி பத்தி பேசுங்க? இல்ல நான் வந்து 40னா என் வைஃப் ரொம்ப ஏஜ்டு, என் வைஃப் அப்படி சொல்றாங்க, நான் என்னென்னமோ திங்க் பண்ணிட்டேன் சார்ன்ற மாதிரி ஹியூமனிட்டி எழுந்து நிக்கிறீங்கன்னு என்னென்னமோ வார்த்தை நீங்க அங்க சொல்லி அங்க வந்து பிரவீன் காந்தி கூட சொன்ன தைரியம் இருந்ததுன்னா டப்புன்னு அதை சொல்லுங்க. ஆமா, இல்லனா அந்த லைனே பேசக்கூடாது. உங்களுக்கு பயம், ஏன்னா அது ரெக்கார்ட் இஷ்யூவை பேசுற மாதிரி ஆயிடும். ஆனா உங்களுக்கு மனசுக்குள்ள வந்துட்டு அது தப்புன்றது தெரியுது. என்ன பண்றது? எல்லாரும் இதுல பாதி பேருக்கு வந்துட்டு மனசுல ஒண்ணு இருக்கு, பட் வாயில பேச முடியல. இப்ப வியானாக்கு கூட அதே மாதிரிதான். என்ன வந்து அந்த ஆள் வந்துட்டு எஃப்ஜே கூட சேர்ந்து லவ் கண்டென்ட் பண்ண சொன்னான், அந்த மாதிரி எல்லா விதமான கேவலத்தையும் பண்ணிட்டான். ஆனா அவன் நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு. அப்போ உங்களால அந்த சிச்சுவேஷனை சொல்ல முடியல அப்படின்னா நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்றதை விட இந்த வீட்டுல நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கணும். சார் நாங்களாம் சின்ன வயசு தானே சார், எங்களுக்குலாம் தப்பா மோட்டிவேட் பண்ணக்கூடாதுல்ல, தப்பா கைட் பண்ணக்கூடாதுல்ல. இவரு நிறைய நான் என்ன சொல்றேன் கூட வந்து நீ போய் அத சொல்லிட்டா அவங்க அம்மா எல்லாம் வந்து கோச்சிக்குவாங்க, வெளியில பெரிய பிரச்சனை. இதனாலதான் அவங்க திட்டே வாங்கியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. சோ அந்த ஒரு விஷயம் நடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த எஃப்ஜேன்ற பேரே அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓகேவா? யாருக்காக வெயிட் பண்றீங்க? யாருக்காக வெயிட் பண்ணட்டாங்க. ஆமா, ஏன்னா அந்த லெவலுக்கு அவங்களுக்கு வந்து வெளியில விழுந்துருக்குது டோஸ் அவங்க அம்மா கிட்ட இருந்து. ஆனா எனக்கு எந்த இடத்துல பிரச்சனை தெரியுமா? இந்த எல்லாத்தையும் சொல்லும் போது அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, சாண்ட்ராவும் சுபிக்ஷாவும் விக்ரமும் இந்த இடத்துல தான் உட்காந்து என்ன பத்தி பின்னாடி பேசினாங்க. எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் சொல்லுங்க. நான் தான் சொன்னேன், வியானா பேசினதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. வந்திருந்தது அவங்க பேசுனது எப்படின்னா, அசிங்கமா பேசிட்டு எவ்வளவு என்கிட்ட பேசிட்டு பாத்துருமா விக்ரம், அப்படியே டமால்னு மாறிட்டா, அப்படியே அவன் கூட லவ் கண்டென்ட் போடட்டா. இது எப்படி உங்க பேச முடியும்? அங்கேயே எஃப்ஜேன்ற பேர் தான்.
அப்போ நீங்க இருக்கிற கடுப்பை கரெக்டா சேனலைஸ் பண்ணி அங்க பேசியிருக்கணும். ஏதோ வந்தேன் பைத்தியம் மாதிரி கத்துனேன் போனேன்னு வந்தா என்ன அர்த்தம்? அதனால தான் நான் அங்கேயும் சொன்னேன் ரம்யா பேசுனது சூப்பர். வியானா வந்து கத்துனதை வந்து ஓ சூப்பர்னு நினைச்சோம். ஆனா ரம்யா சிச்சுவேஷனை சொல்லி மாட்டி அங்க புடிச்சாங்க லாக் வாய் பண்ணாங்க. திறக்க முடியாது. விஜேஎஸ்ஆலே இப்ப வாய் திறக்க முடியாது. அதான் சொல்றாங்க. ஏன்னா அவங்க ரம்யா அவங்களே ஒத்துக்கினா இன்னும் கேட்டா பாம்புன்னு சொன்னது பார்வதி தான். ஆ. இவங்க கம்முன்னு தான் தலையாட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க? ஆமா பாம்புன்னு பார்வதி சொன்ன. ஆமா நீ பாம்புன்னு நான் சொன்னேன். என்ன தப்பு இருக்குட்டாங்க. ஆமா. இப்ப அவங்க வாயிலேயே அவங்க வாக்கு கொடுத்துட்டாங்க. நான் தான் சொன்னேன். ஆமா. வெளியில எல்லாம் எங்கேயாவது காட்டுங்க அவ பாம்புன்னு சொன்னான்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாளே. அவங்க சொல்றதே அப்படியே எடுத்து போட்டுக்க வேண்டியதான். இல்ல நான் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிக்க வாய்ப்பே இல்லை. என் வாயிலிருந்து வந்தே இருக்காதுன்றத அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா அவங்க வாயில இதை விட நிறைய வார்த்தைகள் வந்திருக்குன்றதுனால நம்ம போற போக்குல கம்மியா சொல்லிருக்கோம். இல்ல நம்ம என்னமோ சொன்னோமே. போற போக்குல போட்ட வார்த்தைகள்ல இது ஒண்ணா இருக்கும். செதறி கிடக்குது ஆல்ரெடி. நம்ம போய் பார்த்தோம்னா தான் தெரியும். பரவாயில்ல பாம்பு மட்டும் தான் சொன்னாங்க. நான் வேற இன்னும் கூட 2-3 சேர்த்து சொன்னேன். அதெல்லாம் வெளில வரல போல இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஹியூமன் இல்ல எந்த இடம்னு பிரவீன் ராஜன் சொல்லுங்களே ஒரு ஆள் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்க சேஞ்ச் ஆயிட்டாங்க. நீங்க தமிழ்ல ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி இப்போ வந்து காயத்ரி ரகுராம் இருந்தாங்க. உங்க உடல்நிலை சீராதான் இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த சாக்லேட் பில்க் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. அது என் உடல்நிலை நல்லா இல்லையா அதனால குடிக்க சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்பதான் சீராக அப்படின்னா என்ன இது தமிழ் தெரியாது சார் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து ஹேருக்கு தமிழ்ல என்ன வேற என்னமோ வார்த்தைகள்லாம் வந்துட்டு வந்து தமிழ்ல என்னன்றதெல்லாம் நல்லா அழகா அர்த்தத்தோட சொல்லுவாங்க. சோ இந்த சீராகன்ற வார்த்தை தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தமிழ்ல ஏதாவது ஒரு வார்த்தை தெரியல கூட பரவாயில்ல பிரவீன் ராஜ். ஹியூமனிட்டின்றது இங்கிலீஷ் வார்த்தை தான். நீங்க அங்க இதே நீங்க அங்க கன்னடத்துல பேசுறீங்க ஹிந்தில பேசுறீங்க உருதுல பேசுறாரு அரபில பேசுறாரு. அது மட்டும் இல்ல அவர் சொன்ன வார்த்தை பத்தி டமால்னு இந்த பால் வச்சு அடிச்சாங்கல்ல சார் டிடிஎஃப் அது பத்தி எனக்கு ரொம்ப ஹியூமனிட்டி இல்ல. அதாவது இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டெவில் டாஸ்க் போன வாட்டி வந்தப்போ மஞ்சரி வந்து முட்டையை குடிக்க வச்சாங்க அது இதுன்னு சொல்லி இங்க எல்லாம் பயங்கரமா கொதிச்சு எழுந்தாங்க. அப்பயே அவரு சொன்னவரு டெவில்னா டெவிலா தானே இருக்க முடியும் நல்லவங்களா இருக்க முடியும். நீங்க எல்லாம் வந்து டிப்ளமேட்டிக்கா இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது மஞ்சரின்னு சொல்லுவாரு. அவர் சப்போர்ட் பண்ணாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் கிட்ட அடிடா அப்படின்னு சொல்லி பால குடுத்துக்கிறாங்க. அதுல உங்க ஹியூமனிட்டி இல்லன்றது எனக்கு தோணிச்சிட்டு மேபி நான் சொன்ன ஹியூமனிட்டின்ற வேர்டு தப்பா இருந்திருக்கும் சார். அந்த ஒரு கேர் ஒரு பாசம் ஒரு இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. பிக் பாஸ்குள்ள அதெல்லாம் யார் எதிர்பார்த்தா? நீங்க பிராங்க்ன்ற பேர்ல அடிச்சுக்கிட்டீங்களே அப்ப தலையில இருந்து ரத்தம் வந்தது. அப்ப கேர் பாசம் மண்ணாங்கட்டில உங்க ஆக்டிங்க்கு முன்னாடி தோத்து போச்சே. அதுக்கப்புறமா இவர் கேட்டாரு அந்த பால் டிஸ்ட்ராக்ட் பண்ணுன்றதுக்காக போட்டது ஏன் அந்த ஸ்மைலி ரப்பர் பால் சொல்றீங்க அந்த இது பஞ்சு பால் அது வலிக்குன்றீங்களா அது வலிக்காதுங்க. நான் மேபி நான் மீன் பண்ணது அவங்க இன்னர் சைல்ட வந்து இழந்துட்டாங்க அப்படின்னு அவங்க வேற ஒருத்தர் சொல்லிட்டாரு. அதான் சொன்னாங்க காட்டாஸ்க்கு வெளியில அனுப்பியாச்சு அவங்க 2 பேரை. அவங்க 2 பேரையுமே கூட மீன் பண்ணல. ஃபர்ஸ்ட் அவர் உள்ள வந்து பேசப்ப இந்த லேஜிக்காக நின்னவங்க எல்லாரையும் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னாரு. அப்புறமா அது ட்ராமா இல்ல டிராமா அப்படின்னாருல அங்கே தெரிஞ்சிச்சு இவருக்கு சாண்ட்ராவை பிடிக்கலன்னு சொல்லி. சாண்ட்ராவை பிடிக்கலன்றத சாண்ட்ரா கிட்ட உங்களால சொல்ல முடியாது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி வைப்பீங்க? வெள்ளந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே போறீங்க. சாண்ட்ராவை இப்படின்னு தோ வந்துட்டேன் அப்படின்னு வராரு விஜேஎஸ். அந்த டிங்சர்ல வந்து வழிக்கெச்சர் உழுதாருனா கூட ஒரு கவலை இல்ல அவர் வராரு மச்சான் நான் இருக்கேன்டா சாண்ட்ராக்கு அப்படின்னு. அப்புறம் இந்த வார்த்தையை சொல்லி நீங்க பண்ணீங்கன்னா 1 மணி நேரம் பேசுவாரா மாட்டாரா? ஆமா அதான் சொல்றாரு. நீங்க வந்து நான் சொல்றேன் தேவையில்லாத்துக்குலாம் இப்படி இவர் பேசினாரு எனக்கு ஒரு கன்றாவையும் புரியல. இக்கண்ணான்றாரு ஐயண்ணான்றாரு ஓவண்ணான்றாரு தாத்தண்ணான்றாரு கோத்தண்ணான்றாரு. அவர் வெளில போயிட்டாரு சரி பரவாயில்ல ஏதோ திருப்பி எதுக்காக சும்மா பேசிட்டு அனுப்பி விட்டுருவோம். நீங்க இவரு பேசுறத சொல்றேன் நானு விஜேஎஸ் பேசுறதே சொல்றேன். எதுக்கு இவ்வளவு இவர் மத்தவங்களுக்கு பேசினா எப்படி நீங்க வந்து உங்களுக்கு உள்ள இருந்து வெளியில போயிட்டதுக்கு அப்புறமா யார் யாரு ரீசன் உங்க வெளில போறதுக்குன்னு பாக்ஸ் வச்சிருக்கீங்க. அந்த பாக்ஸை நிரப்புறதுக்கு இவங்களுக்கு ஹியூமனிட்டி இல்ல நான் இங்க உள்ள இல்ல ஆனா இவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்ன்றதுக்கு ஏதோ வார்த்தை எல்லாம் போட்டு பாக்ஸை வந்து நிரப்ப பாக்குறீங்க. நீங்க அவங்க எல்லாரும் ட்ரூவா இல்லைன்னா இவ்வளவு தூரம் வந்து வர முடியுமா? மக்கள் ஓட்டு போடாம இவ்வளவு தூரம் வர முடியுமா? கோட்டா கோட்டா விஜேஎஸ் கோட்டால இருக்காங்க எல்லா கோட்டையாடி நான் முதல்ல இருந்து ஓட்டு போடுறேன். நான் எல்லா கோட்டையாடி விஜேஎஸ் கோட்டை மட்டும் அழிக்காத அதுதான் நிரந்தர கோட்டா. நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா மக்கள் ஓட்டின்னு சொல்றீங்க பாத்தீங்களா? ஏன்னா இவங்க கிட்ட எல்லாம் அசால்ட்டா ஒண்ணு இருக்கு. நீங்க பாக்குறதுல அன்அபிஷியல் ஓட்டிங் அபிஷியல் ஓட்டிங் தான் வந்து உண்மை. நான் பாத்துட்டு வரேன் எல்லா எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா உனக்கு தெரியுமா ஹியூமனிட்டி என்ன தெரியுமா? ஹியூமனிட்டினா என்ன தெரியாது. ஹியூமனிட்டினா சாண்ட்ரா சாண்ட்ரானா ஹியூமனிட்டி. இனிமே நம்ம சாண்ட்ரா சொல்லணும் ஏமின்னு தான் சொல்லணும். ஏ வருது இல்ல ஆமா சோ انا எடிட்ன்றாங்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஐயோ என்னால தாங்க முடியல. உன்னால தாங்க முடியல. விஜேஎஸ் எப்படி தாங்குவார்? பாவம் ஓ ரொம்ப கஷ்டப்படுது. ரொம்ப அடுத்த லோ பிபி நம்ம ஆல்ரெடி விக்ரம் மாதிரி விளையாடுறோம். சொல்லு எல்லா எவிக்ஷன் ஆகும் போதும் இல்ல ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஏன் சார் ஒரு மாதிரி இருக்கீங்க? சாண்ட்ரா கிளம்பிட்டேன் மனசு கஷ்டம் இரு நான் சொல்றேன். அங்க வந்து ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா நம்ம எதிரே பார்க்காத நல்ல கண்டஸ்டன்ட் எவிக்ட் ஆகிறது கூட கத்துவாங்க.
சாண்ட்ரான்னு காமிச்சோன்னா அவங்க கத்தும் போது நம்ம அமிதாப் மாமா மூஞ்ச வந்து பாக்கணும். அதான் கண்ணாடி போட்டு வராரு பாத்தியா, கண்ணாடி அவுத்தனா கண்ணால எரிச்சிருவேண்டா. அழுகுறாரு, உள்ள ரத்த கண்ணீர் வடிக்கிறாரு. அந்த நமக்கு இவரு ஒரு கண்ணாடி வாங்கி போயிட்டாரு. ஓ ஆமா, அத சொல்ல முட்டியே. அவர் வந்து வேற விஜய் சேதுபதிக்கு ஒரு கவலை ஆயிடுச்சு. என்னடா அது எவனை பார்த்தாலும் கண்ணாடி கேக்குறாங்க, வேற கண்ணாடி கல்யாணம் நடத்துறேன், ஒரு கண்ணாடி எடுத்துனா போ, இந்த 100 ரூபாய்க்கு 2 வாங்க நம்பர், இந்த கண்ணாடி 2 பொறி பொறி எடுத்துனா, இந்த கண்ணாடில ரொம்ப காசு இதுக்கு மாட்டேன். அதுல வேற இதெல்லாம் இருக்கு, கண்ணு ஆபரேஷன் பண்ண மாதிரி இருக்குதுன்னு சொல்றாதீங்க. அவரையும் கலாய்ச்சிக்கிறாரு, ஊர்ல இருக்கிறவங்களையும் கலாய்ச்சிக்கிறாரு, அந்த கண்ணாடியை கலாய்க்கிறாரு. மனுஷன் அவர்கிட்ட அந்த கண்ணாடி கொடுக்கல பத்தியா, இதுல இருந்து தெரிஞ்சா இது 10 ரூபாய்க்கு 2 வாங்குறோம், அந்த கண்ணாடி குடுக்குறான் அந்த மனுஷன். இந்த போட்டு தான் என் கண்ணு எப்படி தெரியுமா, கண்ணு ஆபரேஷன் பண்ணிட்டு அப்போ ஒரு கண்ணாடி கொடுப்பாங்க, அது மேரிக்குது. ஆமா இல்ல, மக்கள் ஓட்டு போறது எங்களை எவ்வளவு நம்ப சொல்றீங்க, சம்பளம் வாங்குறீங்க, நல்ல கண்ணாடியை வாங்கி போடுங்க சார், 10,000 ரூபாய்க்கு சன்ரே வாங்குங்க, பன்ரே வாங்குங்க, எந்த ரே வேணா வாங்குங்க, ரே பேன். ஆமா இல்ல, மக்கள் ஓட்டு போட்டு வந்துக்கிறாங்கன்னு சொன்னாரு, எனக்குலாம் அது குபீர்னு சிரிச்சிட்டேன். இதுல இருந்து தெரிஞ்சா கானா வினோத் எவ்வளவு சூப்பரா எஸ்கேப் பண்ணாருன்னு இவர் சொல்லுவாரு. கானா வினோத் நீங்க ஆபீஸ்ல லாஸ்ட் இருந்தீங்க. ஆமாங்க, சாண்ட்ரா ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. அதாவது உங்களோட ஃபேன்ஸ் எல்லாரும் இப்ப அன்அபிஷியல்லே போட்டு ஓட்டெல்லாம் தீட்டாங்க. இங்க வந்து ஓட்டு போடும்போது அவங்க கை வரலையா. அப்புறம் வியானா சாகர் ரம்யாவுக்காவது ஒரு சம்பவம் இருந்துச்சு, உங்களால அந்த மாதிரி ஒரு பாதிச்ச சம்பவம் ஏதாவது சொல்ல முடியும்? ஏன்னா வக்கரம்ன்றீங்க, பிரெயின் வாஷ்ன்றீங்க, அந்த வார்த்தையெல்லாம் தப்புன்னு நாங்க சொல்லி நீங்க அதெல்லாம் சொல்றீங்கன்னா என்ன நடந்தது? அந்த ரம்யாவோட இஷ்யூ இவரோட பேசவே முடியாது, ஏன்னா சீன் பை சீனு இந்த இடத்துலதான் நடந்தது, இவதான் பேசினா, அவங்கதான் இருந்தாங்க வச்சுக்கீங்க. இவருக்கு அதை நார்மல் டர்ரு. ஆமா, அதனால ரம்யாவை டச் பண்ணல. ஆமா, அதுக்கப்புறமா வந்துட்டு வியானா வந்து இதுல ஒரு வார்த்தை நடுவில் சொன்ன பத்தியா, ஏமா திவ்யா நீ கிழிகிழின்னு கீச்சல்ல, அவங்க எப்ப கிழிகிழின்னு கீச்சாங்க? என்னம்மா விக்ரம் எப்பயுமே தானே போட்டு பேசி பேசி வச்சிருக்காங்க. சரி, அந்த இடத்துல சொன்னா கிழிகிழின்னு கிழிக்கிற அளவுக்கு அங்க ஒன்னும் அவங்க பேச்சு இல்ல. அவங்க பேசுறதையே, அவர் கொஞ்சம் பேசுறதையே அவரால தாங்கிக்க முடியாம கத்துனவரு கீச்சாங்கன்னா வந்து கம்முனு வந்துருவாரு. அதுதான் நானே என்ன கிழிகிழின்னு கீச்சு. ஐயோ அவ்வளவு என்ன இதுக்கே இல்லை, நான் வெளியே போனா கூட வச்சுக்கவே முடியாத ஆளு திவ்யா தான். ஆனா ப்ரொஃபஷனலா வச்சுக்குவேன். எவனா எனக்கு ஹீரோயினா அவங்கள போட்டாங்கன்னா நான் நடிப்பேன் சார், ஏன்னா எனக்கு துட்டு ப்ரொஃபஷனலா நாங்க திருப்பி அதே வேர்ல்ட் டூர் போயிட்டு அதே அடிச்ச 4 ஜோக்க தானே போய் அடிக்க போறாரு. உங்களுக்கு வேற என்ன ப்ரொஃபஷனலா எடுத்துக்குவாங்கன்னு சொல்றீங்க? அவர் ப்ரொஃபஷனலா சொல்றது, ஒருவேளை அவர் சினிமால நடிச்சார்னா, அவர் ஹீரோவா போட்டாருனா, வேற மாதிரி ஆபீஸ்ன்ற சீரியல்ல உங்களை போட்டு அதுல உங்களுக்கு கனவு கண்ணியா பார்வதியை போட்டாங்க. அந்த சீரியல்ல கூட வந்து பார்வதிக்கு பிடிக்காம வெளில போயிட்டாங்க, நீங்க கண்டுக்கிறீங்க அந்த சீரியல்ல. அந்த நிலைமையில இருந்துட்டு அந்த சீரியல்ல பார்வதி இல்லையா, பாதிக்கு மேல போயிட்டாங்க. இல்ல பார்வதியும் சரி திவ்யாவும் சரி ஒரு சீரியல்ல மொத்தமா இருக்காங்க அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. திவ்யா பாகியலட்சுமி தான் வெற்றிகரமா 5 வருஷம் இருந்திருக்காங்க, மத்த எல்லாத்துலயுமே இருந்திருக்காங்க. தெலுங்கு சீரியல்னு சொல்றாங்கல்ல, இருந்துக்கிறாங்க, பாதியில அவங்களும் வெளில போயிட்டாங்க, படத்துல நடிச்சுக்கிறாங்க, அது எப்படாவது தடவை தான் வராங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாரும் அவங்களை வந்து 2 பேரும் வந்து ரொம்ப, ஆமா 2 பேருமே ஷார்ட் டெம்பரா இருக்காங்கன்றது நல்லா தெரியுது. அப்படி இருக்கிற ஆள் உங்க கூட நடிப்பாங்க நீங்க நினைச்சீங்கன்னா விக்ரம், அது நீங்க பண்ற தப்பு. வேணா உங்க கூட ஹீரோயினா சுபிக்ஷா வருவாங்க. ஏன் அரோரா தான் வெளியில வந்து அரோரா கூட தொடர்பு வச்சு போறோம். உனக்கு புரியுதா இல்லையாமா? இவர் நடிக்கிற படம் அரோரா நடிப்பாங்களாமா. ஒரு அண்ணனா அப்பாவா தாத்தாவா நடிப்படாவா? அப்ப கூட கிடையாதா? ஓகே, எனக்கு அப்பா ரோல்ல நடிக்கணும்னாலே ஒரு தனி இது, ரஜினிகாந்த் நடிக்கணும், இல்லைன்னா அஜித் நடிக்கணும். நம்ம இலியானா சொன்னாங்க தெரியுமா, ஏன் கூட ரஜினி சார் ஹீரோவாவா நடிச்சு பார்க்க அந்த லெவல்ல வந்து அரோரா போறாங்க. நீ என்ன இவ்வளவு கீழே இறங்கி வந்துட்டேன்? எனக்கு தெரியாது, தொடர்பு வச்சுப்பேன். அவர் தான் சொன்னாரு, அவரு நியாயமா தொடர்பு வச்சுக்கிறேன்னு சொன்னதுக்கு அவங்க பொண்ணு இல்ல அவர் செருப்பு தொடர்பு கட்டியோட அதெல்லாம் ஒண்ணு, நம்ம டபுள் மீனிங் எடுக்க தேவையில்ல, நான் ஸ்ட்ரெயிட் மீனிங்ல தான் சொல்றேன். அவரு வந்து ஏமா ஒரு பெரிய ஆக்டர் கூட தொடர்பு வச்சுக்கணும்னு எல்லாரும் தான் நினைப்பாங்க. அரோரா மாதிரி ஒரு டைட்டில் வின்னர் கூட ஒரு தொடர்பு விழாரோ 4 மாசத்துக்கு 20 lakhs 26 lakhs சம்பாதிக்கிறாங்க. சோ அவங்க ஆக்சென்ட் பாத்தீங்களா? இப்போலாம் ஆக்சென்ட் வந்து அவங்களுக்கு எப்போ வந்து சப்ஸ்கிரைப் நாளைக்கு போலாந்து போவாங்க, போலாந்துல இருந்து ஷோ பண்ணுவாங்க, அவங்க இன்டர்நேஷனல் ஸ்டார் ஆவாங்க, ஹாலிவுட் படத்துல புக் ஆவாங்க, ஜோனஸ் பிரதர்ஸோட கான்சர்ட் போவாங்க, பிரியங்கா சோப்ராவோட வந்து பிரெண்ட்ஸ் ஆவாங்க, எல்லாம் நடக்கும். ஓ சரி, அங்க இருக்கிற வந்து பெரிய ஓகே அண்டர்ஸ்டுட், தெரியாம சொல்லிட்டேன். அவங்க பேரே வந்து மோஜன் தான் வச்சிருக்காங்க. கமலா ஹாரிஸ்க்கு சொந்தக்காரங்களா ஆயிடுச்சு கூட அடுத்து அவங்க அங்க போய் நிப்பாங்க வைஸ் பிரசிடென்ட்க்கு. இவ்வளவு விஷயம் இருக்குதா? என்ன மேன், எங்க பிஸி லைன்ல வந்துட்டதுனால அவங்கள நாங்க சாதாரணமா நினைச்சோம். ஆமா, அவங்க ஒரு இன்டர்நேஷனல் ஹீரோயின் ஆயிடுறாங்களே. அடுத்து டிஸ்னி பிரதர்ஸோட படம்லாம் அவங்க தான் வருவாங்களா?
யாருக்கு தெரியும். அடுத்து வந்து ரப்பான்சல் படத்தை வந்துட்டு இது பண்றாங்களாம், லைவ் ஆக்ஷன் மூவியா எடுக்கிறாங்களாம். அதுக்கு ஸ்டார் காஸ்ட் வந்து புடிச்சிட்டாங்க. வேணா நம்மளுக்கு மத்த டிஸ்னில ஸ்லீப்பிங் பியூட்டில அரோரான்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க, ஹீரோயின் கேரக்டர். சோ அந்த அரோரா கேரக்டருக்கு ஸ்லீப்பிங் பியூட்டிக்கு இவங்கள கூட்டி வந்து பண்ணலாம். ஆல்ரெடி ஒருத்த போட்டாங்க. நீ ஒண்ணு ஸ்லீப்பிங் பியூட்டில எங்க பீஸ்ட்? யாரு பீஸ்ட்? ஸ்லீப்பிங் பியூட்டில பீஸ்டே வராது. பிரின்ஸ் வருவாரு. ஆமா ஆமா, ஃப்ராக் பிரின்ஸ் வருவாரா? அவரு வர மாட்டாரு. நான் தப்பா வளர சாரி, எனக்கு தெரியாது இந்த கதை. நீ வந்து ஒண்ணுத்த பார்த்தா பரவாயில்ல, ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டு பாக்குற. சோ எனக்கு கன்ஃபியூஷனா இருக்குது. ஸ்லீப்பிங் பியூட்டின்றது அந்த பொண்ணு போய் தூங்கினே இருக்கும். ஆமா, அது வந்து இது போவாதடி அங்க போவாதன்னா நான் போவேன்னு போய் அந்த இதுலதான் வரும். ஸ்லீப்பிங் பியூட்டி அண்ட் 7 dwarfs. ஓகே, இல்ல அது ஸ்னோ ஒயிட் அண்ட் 7 dwarfs. இப்பதானே கேட்டேன் நான். இல்ல சாரி, நீ 7 dwarfs ன்னோட நீ வேற கதைக்கு போயிட்டேன்னு. ஸ்லீப்பிங் போயிட்டேன். இல்ல ஏண்டா ஊர்ல எல்லா கதையும் ஒரே மாதிரி இருக்குடா. எனக்கு வேணாம். இல்ல ஸ்லீப்பிங் வேணாம், அரோராவும் வேணாம் எனக்கு. அது வந்து 16 வயசு ஆயிட்டோன்னே அந்த ஒரு வீல் இருக்கும், அந்த வீல்ல போய் கைய வச்சு குத்திக்கும், அதுல பாய்சன் இருக்கும், அதனால அது தூங்கினே இருக்கும். மெலிஃபிசென்ட்னு ஒரு படம் வந்தது இல்ல, முடி நீளமா இருக்கும், அது ரஃபன்சல்மா இல்லையா? சரி, எனக்கு தெரியாதுடா. நாங்க என்னத்த கண்டோம். ஸ்லீப்பிங் பியூட்டியோட பேர் தான் அரோரா. அவ தூங்கினே இருப்பாளா சாராவா? ஆமா, அதுதானே சொல்றேன். இந்த கண்ட்ரவி வேறயா? ஸ்லீப்பிங் பியூட்டி இல்ல ஸ்லீப்பிங் பியூட்டியோட பேர் அரோரா. அதனால இந்த அரோரா போதும் மேன், நீ வேற போய் இல்ல. அத நான் சொல்றேன், லைவ் ஆக்ஷன் மூவி எடுத்தா இந்த அரோரா வந்துருவாங்க. டைம் போய் நிக்குது. ஐயோ ஆமா, சீக்கிரம் பேசு. ஓகே சரி, நம்ம முடிச்சிடலாம், அவ்வளவுதான். அப்பதான் இவர் சொல்றாரு, விக்ரம் என்ன ஸ்பெஷலா? விக்ரம் நான் கேட்காம இருந்திருக்கேனா? திவ்யா கிழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்றாங்க. எல்லாத்தையும் பண்ணி சாரி கேட்க மாட்டாங்க. வியானா பேசுங்க சார், பேசுங்க சார். இல்ல இதுக்குதான் நான் வரேன். இந்த எஃப்ஜே ஆதிரி விஷயத்த வியானா சொல்லி தேவையில்ல, அந்த டிபேட் இஷ்யூ எடுத்தாங்க, அவங்க லூஸா என்னன்னு தெரியல. அந்த வியானா வந்து எஃப்ஜே அண்ட் ஆதிரி இஷ்யூ சொன்னாங்களே, இது நீங்க எப்ப சார் கேட்டீங்க? நீங்க கேட்கல. அந்த விஷயம் பத்தி அவர் பேசவே இல்ல. ஏன்னா அவர் வந்து சாரி கேட்டார். அவர் விக்ரம் சாரி கேட்காத பட்சத்திலேயே அவர் கேட்க மாட்டார். விக்ரம் சாரி கேட்ட விஷயத்தை அதான் கேட்டார்ல, அப்புறம் என்ன அவளை கூட கொண்டு ஒத்துக்க முடியாதா? கழுத்துல அடி கதையை மட்டும் கொண்டா நீங்க பெருசா கேட்கலாம், சாதாரணமா கேட்ட ஒட்டிங்க. நீங்க சாண்ட்ராவை இன்னும் சுத்தமா எதுவுமே கேட்கல. சாண்ட்ரானே எனக்கு இன்னும் ரொம்ப சுத்தமா அவங்களோட எதை பண்ண கேட்காம இருக்கணும்ன்றாரு. கிழவின்னு சொன்னதை கேட்கல, டிவைர்மிங் டேப்லெட் கேட்கல, ஸ்கூபிடோன்னு சொன்னதை கேட்கல. புதுசா வச்சுருக்காங்க, அதை மட்டும் நீங்க கேட்கல. ஆனா ஆஞ்சு வஞ்சி என்னத்தை கேட்டீங்க? பிக் பாஸ் கண்ணு மூடிக்கோங்க. நீங்க அது எப்படிங்க சொல்லலாம்? எங்க கண்ணு திறந்துதாங்க இருக்கும். அதுக்கு முன்னாடி வசனம் தான் டிவாமி. அதுக்கு முன்னாடி வசனம் 5 செகண்ட் முன்னாடி நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏங்க நீங்களாம் ஒரு ஹோஸ்ட், நீங்க பேசுறது வாய்க்கு வந்துட்டா பேசலாம், நாங்கலாம் நம்பிடுவோம். அத விக்ரம் தான் அவ்வளவு அழகா வந்து சொன்னாரு, ஏதோ பண்ணோம், கிளிக் ஆகி டாப் 5 வந்துட்டோம். எல்லாம் இவங்களால தான். இவரெல்லாம் இருந்தா என்ன பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் இவர் தான் காரணம். விஜேஸ் தான். அப்புறம் மக்களால் நினைச்சிட்டேன். ஐயா, அது நம்ம தான் காட்டுவோமா, நம்ம தான் மக்கள். உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. சாரிங்க. ஆமாங்க, நாங்க அந்த தப்பெல்லாம் பண்ணவே இல்லை. உங்களோட சேனல்ல வந்து எடிட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு வியானாவை தாக்கி இவருக்கு வந்து எலிவேஷன் கொடுத்து எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை பண்றீங்க, நீங்க அவங்களை கண்டுக்கலனாலும் அவங்க உங்களை கண்டுக்கிறாங்க. ஆமாங்க, பாவம். நீங்க என்ன இருந்தாலும் முதலாளி, அவங்க இருந்தாலும் தொழிலாளி இல்லையா? சொல்ற வேலையை உங்க வேலையெல்லாம் செய்யறாங்க. அவங்க பேர் கூட தப்பி தவறி வாயில வரக்கூடாதுன்னு அவ்வளவு வந்து பார்த்து உள்ள இருக்கு. என் பசங்க அந்த வாட்டி அவனுங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் உங்க நம்மளுக்கு மேல அவன் சம்பாதிச்சு போயிட்டாங்க. உங்க நாய்க்குட்டி கூட வந்து ஜியோ என்ன அந்த சேனல்ல தான் வரேன், ஜியோல தான் நான் வரேன்றதுக்காக அந்த பேரை 100 தடவை சொல்றீங்களே தவிர்த்து உங்க பசங்க பேரு வரதுக்கு முன்னாடி தான் மாத்திருப்பாரு ஜியோன்னு. அப்படி சொல்றியா? இருக்கலாம். அடுத்த வாட்டி அடுத்த நாய் ஒண்ணு வாங்கினா ஹாட் ஸ்டார்னு வைப்பாரு பேரு. இல்ல ஹார்ட் இன்னும் அப்புறமா ஸ்டார்னு வரும். நீங்க உள்ள வந்ததுக்கு தப்பி தவறி கூட ஹரி சிபீன்னு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பசங்க என் பசங்க அதே பொண்டாட்டி பேரை 100 வாட்டி அனிதா என் பேரு சொண்டாட்டி பேரு சொன்னாட்டி போய் கூகுள்ல சர்ச் பண்ணி மார்க்கிங் பண்ணி என் பொண்டாட்டி பேரை மாத்தி என்னோட மூஞ்ச மாத்தி ஏங்க அப்புறம் எதுக்கு நான் 100 வாட்டி பேசுறேன்? இப்ப கூட சொல்றாரு அனிதா இருக்கா. இல்ல அவருக்கு வந்து ஒரு யோசனை இருக்கு. அனிதான்னு பார்த்தா அனிதா சம்பத் வருவாங்க, அனிதான்னு பார்த்தா அனிதா ஹஸ்னா நானி வருவாங்க, அனிதான்னு போட்டா எல்லாரும் ஏன் பொண்டாட்டி அனிதா வரமாட்டாங்க. பிக் பாஸ் அனிதான்னு போட்டா அதான் அனிதா சம்பத்தானு வருவாங்க. அதான் அவங்க வந்துட போறாங்க. அவங்க உங்க ஒய்ஃப் நினைச்சாங்க பரவாயில்லையா? அவங்களும் புதுசா நாங்க நீங்களும் பொண்டாட்டி அவங்க ஹஸ்பண்ட் பிரபான்னு சொன்னாங்க. பேரை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமாங்க, இல்ல நீங்களா மிஸ்யூஸ் பண்றீங்க அவங்க பேரை. ஆமாங்க, ஓகே. உங்களை நாங்க அடுத்த வீடியோல பார்க்கிறோம். பாய்.